நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கிற பிரதான கொஸ்டின் ஒண்ணு என்னன்னா, ஜாதி சான்றிதழ்களுக்கும் ஓபிசி சான்றிதழுக்கும் என்ன டிஃபரெண்ட்? நாங்க தான் ஜாதி சர்டிபிகேட் வச்சிருக்கோமே, அப்புறம் ஏன் ஓபிசி சர்டிபிகேட் எடுக்கணும்? ஓபிசி சான்றிதழா இருந்தாலும் சரி, ஜாதி சான்றிதழாலும் சரி, ஜாதியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தானே இருக்கு. பிறகு ஏன் இது வேற அது வேற எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரதானமா எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதற்கான பதில் என்னன்னா, சாதி சான்றிதழ் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சான்றிதழ் என்பது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இது சார்ந்த ஜாதிகளுக்கு தனித்தனியா ஜாதிய சான்றிதழா நம்ம வழங்கிடுறாங்க. எஸ்சி எஸ்டியை தவிர மீதி பிசி எம்பிசி சான்றிதழ்கள் எல்லாம் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் வழங்குறது. அது எதற்காக பயன்படுத்தலாம்னா, தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கும் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கும் இது இடஒதுக்கீடுக்காக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மட்டும் இல்லாம அதையே தனியா பிசி எம்பிசியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதற்கேற்றார் போல் நம்ம இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, முன்னுரிமையா இருந்தாலும் கொடுக்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் இந்த பிசி எம்பிசி என்று தனித்தனி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அந்த ஓபிசி கேட்டகரியில வந்துருவாங்க. அந்த ஓபிசி சான்றிதழ் என்பது தாசில்தார் தான் வழங்குவார். ஓகேங்களா? அப்ப அது கொஞ்சம் மேல சான்றிதழ். அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் மத்திய அரசு சார்ந்த தேர்வுகளா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் தான் கேட்பாங்க. இந்த ஓபிசி சான்றிதழ் வாங்குறதுக்கு ஜாதி அடிப்படையில் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அதற்கு வருமானத்தையும் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த ஓபிசி சான்றிதழ் நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைன்னா, ரேஷன் கார்டு தேவை, ஆதார் கார்டு தேவை, உங்களோட புகைப்படம் தேவை, வருமான சான்றிதழ், அதாவது வருமானத்துக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அதனால வருமான சான்றிதழே வச்சுட்டா பெஸ்டா போயிடும். அப்புறம் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வச்சு எப்பயும் போல இ சேவை வாயிலாகவோ இல்ல ஆன்லைன்லயோ போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஏஓ, ஆர்ஐ, ஜோனல் டெபுட்டி தாசில்தார், தாசில்தார் வரைக்கும் அப்ரூவ் ஆகி உங்களுக்கு சான்றிதழ் கிடைச்சிரும். இந்த சான்றிதழ் எவ்வளவு நாள் செல்லுபடி ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும் மார்ச் எண்டோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? பினான்சியல் இயர் கணக்கு, பினான்சியல் எப்படி முடியுமோ அது மாதிரி இந்த சர்டிபிகேட்டும் முடிஞ்சிடும். நீங்க போய் தெரியாம மார்ச் 35 அப்ளை பண்ணீங்கனாலும் மார்ச் மாசம் எண்டோட சர்டிபிகேட் க்ளோஸ் ஆயிடும். அதனால் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்றீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் அந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி இருக்கும். அதனால எமர்ஜென்சி இல்லாத பட்சத்துல நீங்க சர்டிபிகேட் ஓபிசி எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல எடுத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டியோட இருக்கும். ஓகேங்களா? இது தவிர இந்த ஓபிசி சான்றிதழ் எதுக்காக யூஸ் ஆகும்னா, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க, ஜேஇ அப்ளை பண்ண போறீங்க, அப்புறம் ஆர்ஆர்பில காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறீங்க, அப்புறம் பேங்க் எக்ஸாம் எழுத போறீங்க, எஸ்எஸ்சி எழுதுறீங்க, அப்புறம் யூபிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிசி எம்பிசி கம்யூனிட்டியில வர்றவங்களா இருந்தா ஓபிசி சான்றிதழ் கட்டாயம் எடுத்து வச்சுக்கணும். எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு தாசில்தார் தான் அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் தருவாரு. அதனால அதனையே வச்சு நீங்க அந்த மத்திய அரசு வேலையில அப்ளை பண்ணிக்கலாம். இது சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். விரிவான தகவல்களை வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.